ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான கிச்சன் அண்ட் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மொதல் டிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பாங் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பாங்கு சென்டராக இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்குங்க. ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக் இருந்தால் நம்ம இதில் குத்திக்கலாம். ஹோல்ஸ் போடும்போது கத்தி விடும்போது பார்த்து பத்திரமா விடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஹோல்ஸ் போட்டோமா, இந்த இடத்துல ஒரு குச்சியை இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம ஒற்றை அடிக்கிறதுக்கு, பெருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஆர்கனைசர் வச்சுருப்போம். ஆனால் இந்த கதவு மேலே, அதுக்கப்புறம் ஜன்னல் மேலே இருக்கக்கூடிய இந்த டஸ்ட்டுங்களாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆர்கனைசர் எவ்வளோ தான் வாங்கினாலும் ஸோ இந்த மாதிரி பளிச்சுன்னு க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, மேலே பாருங்கள், இப்போ இந்த ஸ்பாங் வச்சு தொடச்சி பார்த்திங்களா எந்த அளவுக்கு வருங்க, தூசி எல்லாமே இருக்குது. அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி டபுள் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த டபுள் டேப்பை லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கை மேலே ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த பேப்பருமே பிரித்து எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த டபுள் டேப்பை வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த லேப்டாப் இடுக்குங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். ஸோ அது எல்லாமே நார்மல் கிளாத் வச்சு தொடச்சிங்க அப்படின்னா க்ளீன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா எல்லா தூசியுமே வெளியே வந்துடும். பாருங்கள், சூப்பராக நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த டஸ்ட்டை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் சுண்டல் வைக்கிறதாகட்டும், இல்லை குழம்பு வைக்கிறதாகட்டும், ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் ஊற வச்சு பாருங்கள். எப்பொழுதுமே கடலில் நம்ம நார்மலாக கழுகி எடுத்தாலுமே முழு முழு கல் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே பெருக்கி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு குக்கரில் சூடான தண்ணியில் நம்ம இதை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் எதுவுமே ஆன் பண்ணலை. ஆனால் சுடான தண்ணியில் இதை போட்டுட்டு ஒரு 2 கொட்டாங்குச்சி மட்டும் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடணும். விட்டதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். நல்லா நம்மளுக்கு நார்மலாக நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிடச்சிருக்கு. இது ஆக்சுவலி சின்ன சின்ன சுண்டல். அதனால் இந்த அளவுக்கு தான் ஊறி கிடைக்கும் நார்மலாக ஊறினாவே. ஸோ எப்பவுமே பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி சுண்டல் கொடுங்க. சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். கொட்டாங்குச்சியை எடுத்து போட்டு நீங்கள் தாளித்து கொடுத்துடலாம் நார்மலாக. அடுத்து பாருங்கள், சோப்பெல்லாம் வைக்கிறதுக்கு சோப்பு ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. மூடியை சோப்பு இந்த மாதிரி வச்சுருங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு சோப்பு ஸ்டாண்டு தேவைப்படாது. எப்போல்லாம் நம்ம கை வாஷ் பண்ணுறோமோ, குளிக்கிறோமோ முடிச்சதுக்கப்புறம் சோப்பை அழகாக நம்ம மேலே ஸ்டாண்டு மேலே இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக நிற்கும். தண்ணியுமே வடியும். இதனால் நம்மளுக்கு சோப்பு ஸ்டாண்டு தேவைப்படாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு பிடிச்சினாலும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு இப்போ ஒரு லைக் கொடுத்துருங்க. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நம்ம கை கழுகியாச்சு, சோப்புமே அங்கே வச்சாச்சு. நல்லா சூப்பராக நல்லா ட்ரை ஆயிரும். அடுத்து பாருங்கள், நம்ம கை விரல், அதாவது விரல்களில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மோதிரம் சட்டுன்னு போகாது. அதேமாரி ரொம்ப நாள் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த இடத்துல ரொம்ப இந்த இடம்லாம், அதாவது அந்த விரல்கள் சுற்றியுமே ஒரு மாதிரி இச்சிங் ப்ராப்ளம் மாதிரி வர மாதிரி இருக்குது. ஒரு சில சமயத்தில் ரொம்ப சிவப்பாக இருந்த இடமே. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ பவுட்ரு போட்டு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா மோதிரமே சுலபமாக போதும். அதே சமயத்தில் இச்சிங் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இச்சிங் ப்ராப்ளம் இருக்காது. அதே போல் ஒரு சிலர் வாட்ச் ரொம்ப நேரம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ளே வேர்த்து வேர்த்து ரொம்ப அரிப்பு மாதிரி ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக பவுட்ரு போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி நீங்கள் வாட்ச் கட்டிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு அரிப்புமே ஏற்படாது. அடுத்து பாருங்கள், இப்போ வெயில் காலன்றனால அப்பப்போ ஒரு சில சமயத்தில் மாவு சட்டுன்னு புளிச்சிரும். ஸோ கடைசியாக அந்த புளிக்கக்கூடிய அந்த மாவை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புளிச்ச மாவு வச்சு நிறைய க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு டிப்ஸ் நான் என்னோடய சேனலில் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையுமே க்ளீனிங் பர்பஸ்க்கு தான் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இப்போது இந்த பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். இது பால் வச்சு கொஞ்சம் தேஞ்சு போயிடுச்சு. ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் லெமனோட தோல். நம்ம லெமன் சாரெலாம் பிழிஞ்சிட்டு லெமன் தோலை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், பேக்கிங் சோடா கொஞ்சமாக வந்து லெமனோட தூள், அதுக்கப்புறம் வந்து டிஷ் வாஷ் லிக்விடுமே கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும், அதிகமாக வேண்டாம். இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம அடுப்பில் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். ஸோ இது நல்லா கொதித்து வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கனால மேலே பொங்கி வரும். ஸோ அந்த மாதிரி பொங்கி வர சமயத்தில் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதித்ததுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள், நல்ல அந்த சூடாக ஆக இந்த சொல்யூஷனுக்கு அழகாக வந்து சூப்பராக உள்ளே படிஞ்சிருக்க அந்த பாலாடை, அது கரிஞ்சு போன இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வந்துடுச்சு. பாருங்கள், கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி சுரண்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்க இது அழுக்கு எல்லாமே வந்து 80% அளவுக்கு வந்துடும். ஸோ இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சோண்டு இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக டிஷ் வாஷ் லிக்விட், இது 2மே சேர்த்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கையில் ஃபோன் வச்சுட்டு இருக்கனால ஸோ எனக்கு ஃபுல்லாக காட்ட முடியல. இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து இன்னும் படிஞ்சிருக்க அந்த கொஞ்சம் கொஞ்சம் கரை எல்லாமே வந்து நல்லா வந்து க்ளீனாகி வந்துடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக புதுசாகிடுச்சு. ஸோ இந்த டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம விருந்தாளி வந்தாலும் சரி, பசங்க வந்து சாப்பிட்டுட்டு மீதமான இந்த பிஸ்கட் பேக்கெட் அப்படியே எடுத்து வச்சோன்னா ஒரு மாதிரி நமத்து போன மாரி ஆயிரும். இதை வந்து நல்ல ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா டைட்டாக மூடிடுங்க. மூடினதுக்கப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிங்க அப்படின்னா எப்போல்லாம் சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி சமயங்களில் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வெளியே வச்சுருங்க. அப்போ தான் வந்து ஜில்னஸ் போகும். ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால அந்த பிஸ்கெட் வந்து வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இதே போல் நீங்கள் நட்ஸ் ஐட்டம் வந்து வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணுறத விட ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நம்ம எப்பவுமே வந்து இறால்லாம் வந்து க்ளீன் பண்ணோன்னா இந்த நரம்பை வந்து கழுத்து பகுதியில் வந்து நம்ம அறுத்து எடுத்தோன்னா சம்டைம் வந்து கொஞ்சமாக சின்னதாக தான் வரும். மீதமானது அப்படியே இந்த இடத்துல ஸ்டக் ஆகி நின்றும். ஸோ இப்போ நான் இந்த சைடு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மீதமானது அப்படியே உள்ளேயே இருக்குது. ஸோ எப்பொழுதுமே வந்து நீங்கள் இறால்லாம் வந்து கட் பண்ணுறீங்க, அதாவது இந்த நரம்பு பகுதியை க்ளீன் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவில் காட்டுற பாருங்கள், அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கழுத்து பகுதிக்கிட்ட வந்து நீங்கள் கட் பண்ணாமல் லைட்டாக இந்த வால் பகுதியில் லைட்டாக ஒரு கோடு போட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா அழகாக பர்ஃபெக்டாக, நான் உங்களுக்கு ஸ்லோவாகவே நான் இழுத்து காட்டுறேன், அழகாக பர்ஃபெக்டாக உள்ளேருந்து சூப்பராக நரம்பு ஃபுல்லாமே வந்துடும் கட் ஆகாமல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக வந்து தண்ணியை வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக ரிமூவ் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா சட்டு சட்டுன்னு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் கூடி கருப்பு இருக்காது பாருங்கள். ஸோ இந்த டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.